கர்த்தரின் பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படட்டும். யோவான் 5:39 இவ்வாறாய் சொல்கிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்றென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. வேதகமத்தில் உள்ள எல்லா சம்பவங்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சாட்சி கொடுக்கிறது. எப்படி என்றுதான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1-7 வசனங்கள். எலிசா தீர்க்கதரிசி ஒரு தீர்க்கதரிசன ஸ்கூல் நடத்துகிறாங்க. அங்கே மாணவர்களுக்கு போதுமான இடம் பத்தாதனால அவங்க பெயர்ந்து போய் வேறு இடத்துல தனக்கு கூடாரம் போடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்காக மரங்களை வெட்டும்போது கோடாரி என்ன பண்ணுச்சுன்னா தவறுதலாக கீழே ஒரு குளத்தில் விழுது. மறுபடியும் எலிசா தீர்க்கதரிசி வந்து அந்த குளத்தில் ஒரு கிளையை தூக்கி போடுறாங்க. போடும்போது அந்த கோடாரி மிதக்குது. இந்த சம்பவத்தில் கிறிஸ்துங்கிற வார்த்தையே வரலையே. இந்த சம்பவம் எப்படி கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? எப்படி என்று தான் இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். ஏசாயா 11வது அதிகாரம் 1வது வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளி தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நாம் அந்த கிளை யார் என்று தான் இப்பொழுது கண்டுபிடிக்க போகிறோம். ஈசாவின் அடிமரத்து வேரிலிருந்து ஒரு கிளை எழும்புமா. ஈசா யாரோட தகப்பன்? தாவீதோட தகப்பன். தாவீது ஈசாவின் கடைசி பிள்ளை. ஈசா என்னும் அடிமரத்து வேரிலிருந்து ஒரு கிளை எழும்பும். தாவீதின் சந்ததியிலிருந்து ஒரு கிளை எழும்பும். தாவீதின் சந்ததியில் பிறந்த கிறிஸ்து தான் அந்த கிளை. கிளை கிறிஸ்து தான் என்பதற்கு வேறு ஏதாவது வசனம் இருக்கு அப்படின்னா சகரியா 6வது அதிகாரம் 12வது வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். புருஷன், அவருடைய நாமம் கிளையா. அப்போ நான் அந்த பாரமுள்ள ஒரு கோடாரியை மிதக்க வைத்த கிளை யாரு? மிதக்க வைத்த கிளை கிறிஸ்து தான். இப்போ அந்த கோடாரி தொலைஞ்சு போன அந்த கோடாரி யாரு? தொலைந்து போன ஆடு யாரோ, தொலைந்து போன காசு யாரோ, தொலைந்து போன கோடாரி அவங்க தான். அந்த தொலைந்து போன கோடாரி நம்ம தான். அது எப்படி அந்த குளத்துக்குள்ள பாவத்தில் சிக்கி கிடந்துச்சோ அது போல் நாம் அந்த பாவ இருளில் சிக்கி கொண்டு இருக்கிறோம். நம்மை மீட்பதற்காக பரலோகத்தில் இருந்த அந்த பொக்கிஷம் நமக்காக பிரிந்து, அந்த கிளை நமக்காக பிரிந்து, பாவமும் அசுத்தமும் சாக்குடைய நிறைஞ்ச அந்த குளத்துக்குள்ள அந்த கிளை எப்படி போச்சு? கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நம்மளை மீட்டெடுத்தார். நமக்காக அவருடைய வல்லமையை, அவருடைய மகிமையை, அவருக்கு இருந்த எல்லாவற்றையும் இருந்து தம்மை தாமே வெறுமையாக்கினார். தொலைந்த நம்மை மீட்பதற்காக கிறிஸ்துவாகிய இயேசு நமக்காக பலியாகிறார். ஆமென். அவருடைய